வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காஸ்மோஸ் ஸ்டேஷன் வேலட்டில் பிட்சாங் அப்படிங்கிற ஒரு காயினை ஸ்டேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து காஸ்மோஸ் ஸ்டேஷன் வேலட்டில் ஒரு 36 காயின் வரைக்கும் நம்ம ஸ்டேக் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த 36 காயினுடைய லிங்க்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும், பார்த்துக்குங்க. நீங்கள் அந்த காயின்லாம் வாங்காமல் இருந்தீங்களாலோ ஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்களாலோ வாங்கி ஸ்டேக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டு. மார்க்கெட்டில் 4 வருஷத்துக்கு மேலே லைவில் இருக்குது. ஒரு ரெஃபரல் இல்லாத MLM நெட்வொர்க் பிஸ்னஸ் இல்லாத ஒரு செல்ஃப் ஏர்னிங் ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட்டுங்களா? இது வந்து காஸ்மோஸ் பிளாக் செயினுடைய ஈகோ சிஸ்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்கிற மல்டி பிளாக் செயின் ஸ்டேக் பண்ணுறது மூலமாக நமக்கு ரிவார்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ரைட்டா? ஓகே, நியரஸ்ட்டாக நம்ம ஒரு 36 காயின் வரைக்கும் இந்த வேலட்டில் நம்ம ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அந்த வகையில் ஸ்டேக் பண்ண போகிற காயின் வந்து பிட்சாங். இந்த காயினோட இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 25 பைசா போயிட்டுருக்குது, ஓகேவா? இந்த காயினோட மொத்த சப்ளைன்னு பார்த்திங்கன்னா 121 மில்லியன் காயின். அதில் 120 மில்லியன் காயின் சர்க்குலேட்டிங்னா சப்ளையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த காயினுடைய ஹை பார்த்திங்கன்னா 50 ரூபா வரைக்கும் போன காயின், லோ பார்த்திங்கன்னா 0.30 வரைக்கும் லோவில் வந்துருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து லோவில் தான் நியரஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காயினை வாங்குறதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த காயினை எங்கே வாங்க முடியும்னா ஒன்லி இப்போதைக்கு வந்து ஓஸ்மோசஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சரில் நம்ம எப்படி வாங்கணும்னா கெப்லர் வேலட் மூலமாக தான் வாங்க முடியும். கெப்லர் வேலட்டில் ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் நம்ம வந்து இந்த காயினை வந்து ஓஸ்மோசஸை வச்சுக்கிட்டு நம்ம பிட்சாங்கை வந்து ஸ்வாப் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும், ஓகேங்களா? பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன். நம்ம ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சரில் இருக்கிற காயினை நம்ம வாங்குறப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த காயின்லாம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும், ஓஸ்மோஸில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பிட்சாங்கும் ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் விற்கிறப்ப மட்டும்தான் அதில் ப்ராப்ளம் வரும். என்னென்னா ஒரு 50% ஃபீஸ் போகும், இல்லை வந்து 70% ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் போகும். பட் நம்ம இந்த காயினை ஸ்டேக் பண்ணுறது லாங் டேர்ம் தான். ஸோ இது எல்லாமே ஓன் பிளாக் செயின் ஒரு லேயர் 1 காயின்றனால நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறப்ப இன் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிவார்டு வரும். இங்கே எதுவுமே ஷார்ட் டேர்ம் நம்ம பண்ணுறதில்ல. காஸ்மோஸ் ஸ்டேஷனை பொறுத்தளவு லாங் டேர்ம் மட்டும் தான். இதுவே 2-3 எக்ஸ்சேஞ்சில் நம்ம லிஸ்ட் ஆகிற காயினை யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது, ஓகேங்களா? ஃபீஸ் போடுறதோ. பட் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்வாப் பண்ணுறது ஈஸி. இப்போ மெக்ஸி, கூகாயின், கேட்வே உள்ள இருக்குது, நிறைய எக்ஸ்சேஞ்சில் இருக்குதுன்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட காயினும் நம்ம ஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கும். 36 காயின் எல்லா காயினுமே வந்து ஓஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது கிடையாது. சம் காயின் மட்டும் தான் ஒரு 10 காயின் இருக்கும். மீதி 25 காயின் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன். பிட்சாங்கை வந்து எப்படி நீங்கள் ஸ்டேக் பண்ணுறோம்னா உங்களுடைய ஹோம் பேஜில் பிட்சாங் டைப் பண்ணுங்கள். அது இல்லை, அந்த காயின் நீ வராட்டி உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா பிட்சாங்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடும். உங்கள் ஹோம் பேஜ் வந்த உடனே பிட்சாங் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிசீவ் 2வது கிளிக் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்சேஞ்சர்லேருந்தோ வேலட்லேருந்தோ காயினை வாங்கி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் ஸ்டேக் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ஸ்டேக்குன்றதை கிளிக் பண்ணுங்கள். டெலிகேஜ் அமௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சம் குவான்டிட்டி மட்டும் கேஸ் ஃபீஸ்க்காக விட்டுட்டு ஸ்டேக் பண்ண சொல்லியிருப்பேன். எப்பயுமே நிறைய வீடியோக்களில் விட்டுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுங்க. ராக்கெட் மாதிரி ஓடி முடிஞ்ச உடனே திருப்பி வந்து ஒரு 2 ப்ளூ கலரில் வரும், ஸ்டேக்குன்றதை கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுங்க. முதல்ல நீங்கள் ஐடிஏ வேலட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கணும், ரைட்டுங்களா? ஏன்னா ஒவ்வொருடையும் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ராக்கெட் மாதிரி திருப்பி ஓடும். திருப்பி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திருப்பி ஸ்டேக்குங்கிறது கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஒரு தடவை பேக் வந்துட்டு இப்போ நல்லா பார்த்துக்குங்க. என்கிட்ட வந்து 1450 காயின் இருக்குது பிட்சாங்கில். நான் கீழே எழுத்துட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஸ்டேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், ரைட்டுங்களா? ரிவார்டும் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, எல்லாமே சொல்லிட்டோம். எவ்வளோ ரிட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லலை நினைக்கிறீங்களா? கரெக்ட். இந்த பிட்சாங் காயின் நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலமாக மாதம் வந்துட்டு நமக்கு 2.5% கிடைக்கும், 2.5% கிடைக்கும். அதே மாதிரி இந்த காயினோட லாக்இன் பீரியட்னு பார்த்திங்கன்னா 21 டேஸ். அதாவது இப்போ நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது, அது ஸ்டேக் வந்துச்சு பார்த்திங்களா? இப்போ நம்ம அன்ஸ்டேக் பண்ணலாம். ஸ்டேக்கில் காயின் அன்ஸ்டேக்கு உடனே வந்துடும். பட் அன்ஸ்டேக்கில் தான் விட்ரா பண்ண முடியாது. அன்ஸ்டேக்கில் இருக்கிற காயின் ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளுக்கு வரதுக்கு 21 நாள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அன்ஸ்டேக்கில் இருந்தால் விட்ரா பண்ண முடியாது.
அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ரிவார்டு ஆப்ஷன்லேயே வந்துட்டுருக்கும். ரிவார்டு ஆப்ஷனில் இருக்கிற காயினை நம்ம எப்போ வேணால் க்ளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டுங்களா? ரிவார்டில் இருக்கிறது நீங்கள் க்ளைம் பண்ணிங்கன்னா அது வந்து அவைலபிளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவைலபிள் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ரிவார்டு எடுக்கிறத பொறுத்தளவு கேபிட்டல் எடுத்துக்கு வந்து சம் லாக்கிங் பீரியட் இருக்கும். அதிலேருந்து அந்த ப்ராசஸிங் டைம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பிட்ஸ்ட்ராங் காயினை வந்து எப்படி வந்து ஸ்டேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த காயின் வந்து இப்போதைக்கு காஸ்மோஸ் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்குது. 25 பைசா போயிட்டுருக்குது. நம்ம நிறைய காயின் ஸ்டேக் பண்ணிகிட்ருக்கிறோம். ஒவ்வொரு காயினும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கும், ஒவ்வொரு கான்செப்டில் ரன் ஆகிட்ருக்கும். பட் இந்த காஸ்மோஸ் சிஸ்டமில் இருக்கிற எல்லா காயினுமே வந்து லேயர் 1 பிளாக் செயின்றனால தான் நம்ம வந்து லாங் டைமுக்கு வாங்கி வச்சுட்ருக்கோம். எதுவுமே ஷார்ட் டேர்ம் கிடையாது. நீங்கள் ஒரு பொட்டன்ஷியலான நல்ல இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்ருங்க. உங்கள் வேலெட்டுகளில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு லாங் டைமுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இந்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.